So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு கைனமேட்டிக்ஸ் உடைய லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 9, கரெக்டா? ஆமா. ஸோ நான் மிச்சதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, நேத்திக்கு ஒரு நாள் லீவு. எத்தனை பேர் இதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினீங்க? எத்தனை பேர் இதில் உட்காந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் எதெல்லாம் ரிவைஸ் பண்ணீங்க? என்னென்ன கொஷின்ஸ் போட்டீங்க? எத்தனை கொஷின்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல போட்டீங்க? இதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஓகேவா? நேற்று நான் லீவ் விடும்போது நான் அதுக்கு முந்தின லெக்சர்லேயே, நான் லாஸ்ட் லெக்சர்லேயே ஃப்ராக் லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. எஸ், இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன லீவ் தான் நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா இந்த லீவ்ல தான் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்கூலும் இருக்காது, அண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கோச்சிங் கிளாஸஸும் இல்லாத டைம் நீங்க கம்ப்ளீட்டா அந்த டேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளான் பண்ணணும். நீங்க முந்தின நாள், நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நான் ரிவைஸ் பண்ண போறேன், இப்போ நான் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன், இஃப் ஏதாவது மார்க் இருந்துச்சுன்னா மார்க் டெஸ்ட் இந்த டைம் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அதனாலதான் நாங்கள் சண்டேவும் லீவ் விடுறது. உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பா ஒரு நாளாவது வேணும். ஸோ சண்டே நீங்க ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஐ மீன் நாளைக்கு. ஸோ இந்த லெக்சர் கைனமெட்டிக்ஸோட லாஸ்ட் பார்ட். சொன்ன மாதிரியே நம்ம கைனமெட்டிக்ஸ் ஆரம்பிக்கும் போது மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்னங்கிற சிம்பிள் விஷயத்துல ஆரம்பிச்சு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுல ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், டிஃபரன்சியேஷன் எதுக்கு பண்ணணும், எதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணணும், தென் இந்த எந்தெந்த ஈக்குவேஷனை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எனக்கு எதை கொடுக்கலையோ அது இல்லாத ஒரு ஈக்குவேஷனை நான் பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃப்ரீ ஃபால் அண்ட் தூக்கி போடுற கான்செப்ட். நான் பாலை மேல இருந்து விட்டா என்ன ஆகும், கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல பார்க்க தூக்கி போட்டா என்ன ஆகும், மேல போறதுக்கு எவ்வளவு டைம், கீழே வரதுக்கு எவ்வளவு டைம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ல கவர் பண்ணும், ஆக்சிலரேஷன் என்ன, பாசிட்டிவ்ல எடுக்கணுமா நெகட்டிவ்ல எடுக்கணுமா, நெகட்டிவ்ங்கிறது டிக்ரீசிங்க சொல்லுதா இல்ல டைரக்ஷனை காட்டுதா, அண்ட் இப்ப பிரேக்கிங் பண்றோம்னா பிரேக்கிங் எது வரைக்கும் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2D மோஷன்ல பால் ஒரு ப்ரொஜெக்டில் மாதிரி கிரவுண்ட் டு கிரவுண்ட் தூக்கி போடுறோம்னா அது எப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு போகும், எப்போ கீழே திரும்பி வரும், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவாக இருக்கும், இதுக்கு என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணி வருது, பட் அதை விட நம்ம எந்த ஃபார்முலா ஈஸியா யூஸ் பண்ணலாம், இதோட டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஈஸியா யூஸ் பண்ணலாம், இது எப்படி 1Dயா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட் டு கிரவுண்டு, ஒரு டவர் மேல இருந்து கிரவுண்டு தூக்கி போடுறது, அதுவும் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்ல அப்படியே ரிலேட் பண்ணி எப்படி பண்ணலாம். இஃப் இன் கேஸ் நான் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ட் இல்ல தூக்கி போடும்போது நடுவில் ஒரு வால் வந்துருச்சு, அதுல எலாஸ்டிக்கா கொலைடே ரிட்டர்ன் வருதுன்னா அப்ப எனக்கு ரேஞ்ச் என்னவா இருக்கும், அது என்ன இது என்ன, எல்லாத்தையும் இன்டெப்தா பார்த்தோம். தென் ரெயின்மேன் ப்ராப்ளம், நான் வண்டியில வேகமா போறேன் அப்படின்னா எனக்கு ரெயின் என்ன ஆங்கிள் படும், நான் என்ன ஆங்கிள் கொடைய பிடிக்கணும். இஃப் இன் கேஸ் நான் இப்போ ஒரு போட்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரிவர் ஒரு டைரக்ஷன் இழுக்குதுன்னா நான் என்ன ஆங்கிள் நான் போட்டை டில்ட் பண்ணி ஓட்டினா நான் கரெக்டா எனக்கு ஆப்போசிட் பாயிண்ட் நான் போய் சேர முடியும். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன, எதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். இப்போ 2 சிட்டிஸ்க்கு நடுவில் பஸ் விடுறாங்கன்னா எக்ஸ் டைம்ல எனக்கு ஒரு பஸ் தாண்டி போகும், ஒய் டைம்ல இன்னொரு சைட்ல தாண்டி போகும். ஸோ அப்போ எக்ஸ் டைம் என்ன, ஒய் டைம் என்ன, ஒரு PYQ இதை பத்தி சால்வ் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்மளுடைய கைனமெட்டிக்ஸ்ல இவ்வளவுதான் கான்செப்ட்ஸ், ஓகேவா? இதே கான்செப்டை உங்களுக்கு வேற வேற விதத்துல ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், ஓகேவா? உங்களுக்கு நான் இது சொல்லியிருப்பேன், அந்த மினிமம் டைம் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருப்பேன், கரெக்டா? அந்த ஆம்புலன்ஸ் ரோட்ல வருது, அதுக்கப்புறம் புல் தரையில வர்றது சொல்லியிருக்கீங்கன்னா அதே கான்செப்டை நீங்க பல இடத்துல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மினிமம் கேட்கறாங்களோ மேக்ஸிமம் கேட்கறாங்களோ அந்த எல்லா இடத்துலயும் நீங்க இதே கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு கொஷின்ஸ் செஷன் தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன், இது கொஷின் செஷன் தான் கம்ப்ளீட்டா. சரி ப்ரோ, எத்தனை கொஸ்டின் இருக்கும்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும், ஓகேவா? ஏன் ப்ரோ 7-8 ரொம்ப கம்மியா இருக்கே? நீங்க ஸ்டார்டிங்ல மொதல் கொஸ்டின் செஷன் பண்ணும்போது ஒரு 15-16 கிட்ட பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு 14-13 ஆச்சு, இப்போ 7-8 குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா எஸ், ஏன்னா உங்களுக்கு 1D மோஷன்ல கான்செப்ட் என்ன இருந்தாலும் கொஸ்டின்ஸோட வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு, ஓகேவா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கொஸ்டின் இருந்துச்சு. பட் 2D வந்தோடனே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல இல்லைன்னா அதுல பாதி தான் ஹைட் டு கிரவுண்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஓகேவா? அது வந்துச்சு. ஸோ அதுலயும் கொஸ்டின்ஸோட இது குறைஞ்சிச்சு, காரணம் கான்செப்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. அதை விட இங்கிட்டு வந்தோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரெயின்மேன் ப்ராப்ளம் அண்ட் ரிவர் ப்ரோட் ப்ராப்ளம், இந்த 3 கான்செப்ட் தான், ஓகேவா? இந்த 3 கான்செப்ட்ல இருந்து எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன், ஓகேவா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் நிறைய இருக்கும். ஏன்னா ரெயின்மேன் அண்ட் ரிவர் போட் ஆல்மோஸ்ட் ஒரே கான்செப்ட் தான், பட் லாங்குவேஜை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி வேற வேற குவான்டிட்டிஸ் கேட்பாங்களே தவிர கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக ரெயின்மேன் ப்ராப்ளம்க்கு ஒரு 2 சம் வச்சிருக்கேன். தென் ரிவர் போட் கான்செப்டுக்கு
ஐ திங்க் ஒரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு சம் வச்சிருக்கேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஒரு 4 to 5 சம்ஸ் கிட்ட இருக்கு. அது போக 1D மோஷன் வந்து இது வரைக்கும் உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி. ஓகேவா? நீங்க இத நாளைக்கு, அதாவது சண்டே, கைனமெட்டிக்ஸ் 1D and 2D திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய அந்த சம்ஸை நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதுல நிறைய சம்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. இது இது இதுல ஒரு சில சம்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன், ஒரு சில சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? எத்தனை சம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிருமா வேணா? ஆன் டோட்டல் இந்த லெக்சர்ல எவ்வளவு சம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 6. இதுலயே பாத்தீங்கன்னா 16 17 18 19. ஓகேவா? இதுல 3 சம் இருக்கு. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். ஸோ அதனாலதான் சிங்கிள் பேஜ்ல போட்டேன். ஓகேவா? இது 1, இது 2, 19 பார்த்தோமா? எஸ். ஸோ 19 அடுத்து 20, 21, 22, 23, 24. ஸோ 24 சம் இருக்கு. பட் we will be solving around 6 to 8. அவ்வளவுதான். ஓகேவா? மீதி சம்ஸ்ல நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்றேன். பட் இஃப் இன் கேஸ் அதுல ஏதாவது ஒரு புது கான்செப்ட் இருக்கு அந்த மாதிரினா அந்த சம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒன்லைனர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்க இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒன்லைனரை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, குவெரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதை எப்போ பாக்குறேன்னா அப்ப கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த நோட்ஸ் இதெல்லாம் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். ஓகேவா? டெலிகிராம் சேனலோட லிங்க் வேணா நான் லாஸ்ட் பேஜ்ல கொடுக்கட்டா? நீங்க ஜஸ்ட் டெலிகிராம்ல போய் நான் இப்ப கொடுக்குற லிங்கை சர்ச் பண்ணீங்கனாலே நம்ம சேனல் வந்துடும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, I'll give you the link. ஓகே? ஏன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஐ திங்க் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான். நீங்க டெலிகிராம்ல போய் t.me/jmm NEET தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே நம்ம சேனல் வந்துடும். ஓகேவா? t.me/jmm NEET தமிழ். ஓகேவா? நான் இஃப் பாசிபிள் நெக்ஸ்ட் லெக்சர்ல இருந்து நான் உங்களுக்கு QR கோடையும் இதுல அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ தட் நீங்க சர்ச் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஸோ அங்க கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே நம்மளுக்கு என்னதுதான்? ரெயின்மேன் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரெயின்மேன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல மேக்சிமம் கேட்டா என்ன மாதிரி கேட்பா? எனக்கு நான் என்ன ஆங்கிள் போனா எனக்கு வந்து ரெயின் வந்து ஸ்டில்லா, அதாவது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா விழுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா என்ன கேட்பான்? அம்பரலாவே எந்த டைரக்ஷன்ல பிடிக்கணும்னு கேட்பான். இல்லைன்னா நான் இந்த வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரெயின் ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு, ரெயினோட வெலாசிட்டி என்னன்னு கேட்பான். மேக்ஸிமம் இந்த 3 இதைத்தான் மாத்தி மாத்தி கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரெயின் ஃபால்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 37 டிகிரி வித் ஹரிசான்டல். அதாவது ஹரிசான்டல் இதுதான் நம்மளோட தரை. ஓகேவா? ஓகே. இந்த தரையோட 37 டிகிரில ரெயின் விழுது. சாரி, 37 டிகிரில ரெயின் விழுது. ஓகே. வித் ஸ்பீட் ஆஃப் 100 மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் என்னது? 100 மீட்டர் per செகண்ட். ஓகே. A biker travels at x meter per second. ஓகே. ஒரு பைக்கர் இருக்கான். வெயிட் பண்ணுங்க.
இதுதான் நம்ம பைக்கர். ஓகேவா? ஓகே, பைக்கர் டிராவல்ஸ் அட் எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட். வேண்டாம், டயக்ராம் ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஸோ இப்போ சும்மா போட்டுக்கலாம். இவர் வந்து எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ல டிராவல் பண்றாரு. ஆனா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சரி. அண்ட் அப்சர்வ்ஸ் ரெயின் டு பி ஃபாலிங் பெர்பெண்டிகுலர் டு கிரவுண்ட். அதாவது இவர் எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ல போகும்போது இவருக்கு ரெயின் எப்படி தெரியுது? பெர்பெண்டிகுலரா விழுற மாதிரி தெரியுது. இவருக்கு ரெயின் பெர்பெண்டிகுலரா விழுற மாதிரி இருக்கு. ஸோ velocity of rain with respect to man எப்படி இருக்கு? y axisல, அதாவது j கேப்ல மட்டும்தான் இருக்கு. புரியுதா? இது j கேப்ல மட்டும்தான் இருக்கு. சோ தட் அப்பனாதான் எனக்கு இப்படி பெர்பெண்டிகுலரா விழும். கரெக்டா? கரெக்ட். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு velocity of rain with respect to man என்னது? velocity of rain minus velocity of man. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அப்போன்னா இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? velocity of rain minus velocity of man equals to j cap plus some quantity இருக்கு plus 0 x cap. கரெக்டா? 0 i cap. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ vrx minus vmx, அதாவது velocity of rain along x axis minus velocity of man along x axis equals to 0. கரெக்டா? ஏன்னா அப்பனாதான் நம்மளுக்கு என்னவாகும்? இது ஜே கேப்ல அவனுக்கு பெர்பெண்டிகுலரா விழுற மாதிரி தெரியும். கரெக்டா? கரெக்ட். சரி, அப்ப நான் போட்ட எனக்கு என்ன வரும்? velocity of rain in x axis is equal to velocity of man along x axis. நம்மளுக்கு மேன் ஸ்ட்ரெயிட்டா x axis தான் போறான். சோ நான் அதை வந்து என்னன்னு போட்டுடலாம்? xன்னு போட்டுடலாமா? ஆமாம் ப்ரோ. அதாவது இதுதான் velocity of man in x axis which is equal to x. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க பாப்போம். இதுல இருந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். I will give you 3 seconds. ஓகேவா? ஓகேவா? 3 2 1 சால்வ் பண்ணிட்டீங்களா? நான் சால்வ் பண்ணட்டா? ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன். சிம்பிள். இப்போ நீங்க velocity of rain along x axis எடுக்கணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. velocity along of rain along x axis எப்படி எடுக்க போறீங்க? cos theta, அவ்வளவுதானே. vrx equals to 100 cos 37. cos 37 வேல்யூ என்ன நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க, அந்த 3 4 5 ட்ரையாங்கிள். ஸோ cos 37ல 4/5 வரும் இன்டு 100. ஸோ 5 கேன்சல் ஆச்சுன்னா 20 80. ஓகேவா? ஓகே, 80 மீட்டர் per செகண்ட். ஸோ x is equal to 80 மீட்டர் per செகண்ட். நீங்க இப்படி பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்க டயக்ராமேட்டிக்கானாலும் போட்டு பாருங்க. நம்மளுக்கு அந்த டைம்ல என்னது velocity of இது வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வெக்டார் காம்பனன்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு ரெயினுக்கு x ஆக்சிஸ்ல என்ன வருது? 100 cos 37 டிகிரி. y ஆக்சிஸ்ல 100 sin 37 டிகிரி. கரெக்டா? ஆமா. சரி, இப்போ எனக்கு நான் தான் இப்ப பைக்கர். ஓகேவா? நான் இப்ப பைக்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 100 sin 37 மட்டும்தான் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஸ்பீடு இந்த 100 cos 37 ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டில என்னோட ஸ்பீடை மைனஸ் பண்ண போறோம். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் என்னோட ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு இது மட்டும் தானே. என்ன அர்த்தம்? நான் இதை இங்க மைனஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இதுக்கு வேணா வேற ஒரு ரெட் கலர் போடுறேன். இதுதான் vm. கரெக்டா? அதாவது மைனஸ் vm. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி, அதாவது ரெயின் வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா விழுது, பட் ஆனால் ஒரு எக்ஸ் ஸ்பீட்ல போகும்போது ஆர் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா எந்த ஸ்பீட்ல போனா எனக்கு வந்து பெர்பெண்டிகுலரா விழும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா ரெயினுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி, அதாவது ஹரிசான்டல் வெலாசிட்டியும் உங்களுடைய டிராவல் பண்ணவருடைய ஹரிசான்டல் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெயின் வெர்டிகலா விழும். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இப்போ மழை பெய்யும் போது நீங்க போன் எடுத்துட்டு ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல நீங்க போகும்போது ரெயின் வெர்டிகலா விழுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கீங்கன்னா அந்த கேஸ் தான் இந்த கேஸ். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? நம்ம ரியல் லைஃப் கேஸ்ல ஒரு சம் இருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க்
இதுக்கு அடுத்து ஒரு சம் இங்க கீழே இருக்கு. ஓகே, இது புரிஞ்சிச்சுல்ல? வெக்டார் போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம், இல்லனா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு அல்ஜிப்ராயிக்காவும் சால்வ் பண்ணலாம். போத் ஆர் ஈஸி சம்ஸ். ஓகே, மேன் இஸ் மூவிங் அலாங் ஈஸ்ட் வித் 10 மீட்டர் per செகண்ட். ஓகே, ஒருத்த வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி, ஈஸ்ட்னா இதானே, உங்களுக்கு வேணா அதை போட்டுடுறேன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஓகேவா, ஈஸ்ட நோக்கி 10 மீட்டர் per செகண்ட்ல போறான். ஓகே, ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி டவுன் வித் 10√3 மீட்டர் per செகண்ட். ரெயின் வந்து கீழே பார்க்க 10√3 மீட்டர் per செகண்ட்ல விழுது. வாட் ஷுட் பி தி டைரக்ஷன் இன் விச் ஹி ஷுட் ஹோல்ட் அம்ப்ரெல்லா? ஸோ இப்ப இவன் ஸ்டில்லா, இவன் ஒரு இடத்துல நின்னானா ரெயின் இந்த ஸ்பீட்ல விழும். இப்ப இவன் போயிட்டு இருக்கான். ஸோ என்னவாகும், நம்மளுக்கு velocity of rain with respect to man எடுத்தோம்னா velocity of rain minus velocity of man. கரெக்டா? இப்ப வெக்டார் வரைங்க, கீழே பார்க்க 10√3. ஓகே, இங்க நம்மளுக்கு மைனஸ் மேன். கரெக்டா? ஸோ இதோட மைனஸ்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிருங்க. இந்த இருக்கு, இது 10 மீட்டர் per செகண்ட். ஓகே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும், வாட் இஸ் இட், சம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல வரும். கரெக்டா? கரெக்ட். பட் நம்மளுக்கு அந்த சம் கேட்கல. அவங்க நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, என்ன ஆங்கிள் நான் கொடைய பிடிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? எஸ். சோ அப்ப கொடை எந்த ஆங்கிள் பிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், tan தீட்டா போடலாமா? ஆமா. சோ இப்ப நான் வந்து இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதத்தான் தீட்டான்னு வைக்கிறேன். சோ எனக்கு tan தீட்டா ஈக்குவல்ஸ் டு, இங்க ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 10√3 divided by 10, adjacentல 10 இருக்கு. So அப்போ √3 which means ஒரு நிமிஷம், tan theta equals to √3 னா theta equals to 60 டிகிரி. ஓகேவா? சரி, theta 60 டிகிரி. ஓகே, நான் இப்ப அம்ப்ரெல்லாவை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஆங்கிள் பிடிக்கணும், இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு, ஒரு Z லைன் மாதிரி இருக்கா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்கா. சோ அப்ப இது தீட்டானா இதுவும் தீட்டா தான். கரெக்டா? Z லைனோட ஃபார்முலா படி, Z லைன் கண்டிஷன் படி இதுவும் தீட்டா தான். சோ நான் அம்ப்ரெல்லாவை எப்படி பிடிக்கணும், 60 டிகிரி ஃப்ரம் ஹரிசான்டல். ஓகேவா? இல்லனா இந்த ஆங்கிள் நான் எடுத்தேன்னா நான் என்ன சொல்லலாம், இத வந்து இது Z மாதிரி இருக்கா. சோ அப்ப இங்க என்ன ஆங்கிள் வரும், இது 60, மொத்தமா 90, இது 60னா அப்ப இது 30, அப்ப இதுவும் 30 தான். ஓகேவா? இல்லைன்னா நீங்க இது 60னா இது 30ன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் அம்ப்ரெல்லாவை எப்படி பிடிக்கணும், 60 டிகிரி வித் ஹரிசான்டல். பட் ஆனா உங்களுக்கு ஆன்சர்ல எப்படி தெரியுமா இருக்கும், 60 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட் இப்படின்னு கொடுக்கலாம். இல்லனா 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஓகேவா ப்ரோ? இது ரெண்டுத்துக்கு என்ன ப்ரோ வித்தியாசம், ரெண்டுத்துலயும் நார்த் ஈஸ்ட் தானே வருது. அப்படின்னா நல்லா கவனி, 60 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்ல இருந்து நீ 60 டிகிரி நார்த் நோக்கி போயிருக்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஈஸ்ட் டைரக்ஷன். இதுல இருந்து 60 டிகிரி நார்த் நோக்கி போயிருக்கு. நார்த்னா மேல, சவுத்னா கீழே வரணும். ஓகேவா? சோ அப்ப நார்த் நோக்கி போயிருக்க, இங்க இருந்து 60 டிகிரி மேல பார்க்க போயிருக்க. ஓகே, இப்ப இதே இது 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி ஒரு 30 டிகிரி வந்திருக்க. புரியுதா? அர்த்தம் புரியுதா? 60 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்ல இருந்து 60 டிகிரி நார்த் நோக்கி போயிருக்க. 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த்ல இருந்து 30 டிகிரி ஈஸ்ட் நோக்கி வந்திருக்க. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த சம் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இந்த சம் உங்களை எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு? கைனமேட்டிக்ஸ் 1Dல பண்ண சம் இது. கைனமேட்டிக்ஸ் 1Dல, அதாவது இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அந்த நம்மளோட பேர்டு வந்து வந்து தொட்டுட்டு போகும். கரெக்டா? இங்க வரும், இங்க இருந்து வரும், வந்துட்டு போகும், திரும்பி அடுத்த ட்ரெயின் கொஞ்சம் முன்னாடி இப்படியே வந்துட்டு போகும். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். போன தடவை நம்மளுக்கு ட்ரெயின் மட்டும் தான் முன்னாடி இருந்துச்சு, போல் நின்றுட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை போலும் நம்மளுக்கு என்னதான் செய்யுது, போலும் இங்கிட்டு நோக்கி வருது. ஓகேவா? இங்கேயும் பாருங்க, போல் இதை நோக்கி வருது. நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல முன்னாடி போறது பின்னாடி வருது, ரெண்டுத்துக்கும் சேம் வெலாசிட்டி 15 பார்த்தோம். அடுத்த கேஸ்ல முன்னாடி போறதுக்கு ஒரு வெலாசிட்டி, பின்னாடி வரதுக்கு ஒரு வெலாசிட்டின்னு பார்த்தோம். கரெக்டா? அதே ரெண்டு கேஸ் தான்.
பட் ஆனா இங்க போலும் முன்னாடி வருது, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரிதான், அதே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ வண்டியில டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண, 1000 meters divided by 100 meters per second போட்டு 10 செகண்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சா, கரெக்டா? எஸ், சோ 10 செகண்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சா. பட் இங்க என்ன பண்ண போறேன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்க போற. புரியுதா? என்ன பண்ண போற? ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்க போற. சோ அப்ப 1000 meters divided by ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணணும். சோ 100 plus 50. நீ பேர்டுக்கு ரிலேட்டிவ் எடுக்க கூடாது, ட்ரெயினுக்கும் போலுக்கும் ரிலேட்டிவ் விடு. சோ அப்போ 150 டிவைட் பண்ண போற. ஓகேவா? டிவைட் பண்ண என்ன ஆகும்னு பாருங்க. ஹோல் நம்பரா வராதுன்னு நினைக்கிறேன். எஸ், சோ 90 சம்திங் ஒரு பாயிண்ட் நம்பர்ல வரும். ஓகேவா? அதோட இன்டூ ஸ்பீட பண்ணினா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதுல இன்னொரு சின்ன சேஞ்ச். போன கேஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி போல் நகராம கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பட் இந்த இடத்துல உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 கிடையாது. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் குவான்டிட்டி இருக்கும். ஓகேவா? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இங்கேயும் அதே மாதிரிதான், நம்ம போன தடவை என்ன பண்ணமோ அதே தான். பட் நீங்க பண்ணும்போது அதே மாதிரி 100 மீட்டர் per செகண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கணும். ஓகேவா? ஓகே, டன். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா? நான் திரும்பி உட்காந்து சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான் விரும்பல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அதே மெத்தட் தான். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, நீங்க அங்க 100 போடுறதுக்கு பதிலாக இங்க 115 போட போறீங்க ரிலேட்டிவா எடுத்து. ஓகே, இது நம்மளோட ரிவர் போட் ப்ராப்ளம். ஓகேவா? வாங்க ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் அ போட் இஸ் 50 மீட்டர் per செகண்ட். ஓகே, அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் எவ்வளோ? 50 மீட்டர் per செகண்ட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் ரிவர் எவ்வளோ? 30 மீட்டர் per செகண்ட். VR is equal to 30 meter per second. சரி, find angle at which the boat should travel. அதாவது என்ன ஆங்கிள் போட் டிராவல் பண்ணா so that it ends at the point exactly above starting point. அதாவது நம்மளுடைய ரிவர் எப்படி இருக்கும்? ரிவர் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது ஒரு ஷோர், இது இன்னொரு ஷோர். ஓகே, நம்ம ரிவர் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இங்க நான் ஸ்டார்ட் பண்ணி நான் கரெக்டா இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல போய் நான் முடிக்கணும்னா நான் என்ன ஆங்கிள் என்னோட போட்டோட ஸ்பீட ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா என்னால இங்க போய் முடிக்க முடியும்னு கேக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ரிவர் வேற என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 30 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு. சோ அப்ப சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேஸ் தான் என்னது மினிமம் ட்ரிஃப்ட், கரெக்டா? ஆர் மினிமம் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. இதுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? சிம்பிளான லாஜிக். உங்களுக்கு இதோட ஹரிசான்டல் காம்போனன்ட் நம்ம ரிவரோட ஸ்பீடோட ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. பண்ணுங்க. ஹரிசான்டல் காம்போனன்ட்னா என்ன வரும்? இங்க நான் இதைத்தான் தீட்டான்னு எடுக்கிறேன். ஓகேவா? சோ தீட்டான்னு எடுத்தேன்னா VB cos theta equals to 30. ஓகேவா? VB எவ்வளோ? 50. 50 into cos theta equals to 30. Cos theta equals to 3/5. ஓகேவா? Cos theta equals to 3/5. நம்மளுக்கு cos theta எப்போ 3/5 இருக்கும்? வெயிட் பண்ணுங்க. நம்மளோட 3-4-5 ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கா? இங்க 37 சாரி இங்க 53 டிகிரியாக இருக்கும்போது நம்மளுக்கு இங்க ஆப்போசிட்ல 4 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 5 இருக்கும். சோ cos theta என்னது? 3/5. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? theta equals to 53 டிகிரி. ஓகேவா? theta equals to 53 டிகிரி. சரி, அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சா? நான் 53 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட்ல நான் போகணும். கரெக்டா? இங்க நீங்க நார்த் ஆஃப் ஈஸ்ட்னு போட்டா தப்பாயிரும். ஏன்? ஏன்னா நீங்க இப்ப இந்த பக்கம் இதே ஸ்பீட்ல போனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களை கூட கொஞ்சம் தான் இந்த பக்கம் தள்ளி கொண்டு போய் விடும். கரெக்டா? இப்படி கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? நீங்க இந்த டைரக்ஷன்ல போகணும். சோ தட் உங்களோட ஹரிசான்டல் காம்பனன்ட் இங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு ரிவரோட ஹரிசான்டல் காம்பனன்ட் இருக்கும்,
ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகேவா? சோ 53 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட். ஓகேவா? இல்லைன்னா 37 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். அதாவது பெர்பெண்டிகுலர்ல இருந்து ஆங்கிள் சொல்றேன். ஓகேவா? ஓகே, சரி. அதுக்கு அடுத்து இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி அபோவ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபைண்ட் எக்ஸ்ட்ரா டைம் than time taken to cross if speed of boat is perpendicular to shore. அதாவது இப்ப இந்த ஜேர்னில எவ்வளவு டைம் நம்மளுடைய டி மினிமமோட எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம்னு கேக்குறாங்க. அதாவது இங்க பாரு, டைம் டேக்கன் டு கிராஸ் இஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஷோர்னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஆஃப் போட் பெர்பெண்டிகுலரா இருக்கு, கரெக்டா? எஸ். சோ இப்ப இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செகண்ட் அப்படியே நம்மளோட போட் அதை இழுத்துக்கிட்டே கூட்டு போய் இங்க கொண்டு போய் முடிக்கும், கரெக்டா? இதைத்தான் இவங்க இந்த கேஸ சொல்றாங்க, ரெண்டாவதா கொடுத்த கேஸ்ல. இதுதான் நம்மளுடைய டி மினிமமோட கேஸும், கரெக்டா? எஸ். சோ டி மினிமமும் இதுதான். சோ அப்போ டி மினிமமோட நம்ம இப்ப இந்த ஒரு 53 டிகிரில போறோம்ல, இதுக்கு எவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? டி மினிமமோட எவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா எடுப்போம்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டி மினிமம் கண்டுபிடிக்கணும். டி மினிமம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எத்தனை மணிக்கு ஞாபகம் இருக்கா? அண்ட் இங்க கீழே கொடுத்துட்டாங்க 200 மீட்டர் தான் ரிவருடைய வித். இது 200 மீட்டர். சோ இப்ப நான் டி மினிமம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டி மினிமமோட ஃபார்முலா என்ன யோசிங்க? டி மினிமமோட ஃபார்முலா அந்த ரிவருடைய வித் டிவைடட் பை ஸ்பீட், கரெக்டா? ரிவருடைய வித் டிவைடட் பை ஸ்பீடு. ரிவரோட வித் எவ்வளவு? இங்க 200 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளவு? 50. சோ டி மினிமம் எவ்வளவு? 4 செகண்ட்ஸ். இப்ப நம்மளோட கேஸுக்கு வருவோம். T1 வச்சுக்கலாம். T1 என்னது? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200 மீட்டர் தான். ஓகே. நம்மளுடைய ஸ்பீட் எவ்வளோ? அதே 50 தானே? கிடையாது. இந்த டைம் நம்ம எந்த ஸ்பீட் எடுக்கணும்? வெர்டிக்கல் ஸ்பீட் எடுக்கணும், கரெக்டா? நம்ம வெர்டிக்கல் ஸ்பீட் எவ்வளோன்னு எடுக்கணும். சரி, வெர்டிக்கல் ஸ்பீட் எவ்வளவா இருக்கும்? இது 30னா இன்னொன்னு 40 தான் இருக்கும். வேணா நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன், வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன தேவை? sin 53 தேவை, கரெக்டா? சோ 50 இன்டூ sin 53. sin 53 வேல்யூ என்ன? is equal to 4/5. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 10 40 தான் வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ t1 is equal to divided by 40. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 5 செகண்ட். it requires extra 1 second. ஓகேவா? ஒரு செகண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. வெயிட் பண்ணுங்க, இதை ஃபுல்லா வேணா நான் நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிடுறேன். it requires 1 second extra. ஓகே. சோ சம் புரிஞ்சுச்சா? இதுல உங்களுக்கு இருந்த ரெண்டு மேஜர் கான்செப்ட் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுலயே வேணா டி மினிமம் இருந்தா எப்போ எவ்வளவு ட்ரிஃப்ட் இருக்கும்னு வேணா நான் கேட்கலாம். பட் அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? vx இன்டு டைம் போட்டா வந்துட போகுது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க மொத்த ஸ்பீடு இன்டு டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுடைய டி மினிமம்ல தான் உங்களால ட்ரிஃப்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள கேஸ்ல உங்களுக்கு ட்ரிஃப்ட் 0 ஆயிரும். ஓகேவா? ஓகே சார். அது போக நான் டி மினிமம், பட் ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க கொஸ்டின்ல உங்களுக்கு எங்கேயுமே டி மினிமம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். பட் அந்த கேஸ உங்களுக்கு இன்டைரக்டா நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் நீட்ல. உங்களுக்கு டைரக்டா டி மினிமம் விட இது எவ்வளவு தூரம் அதிகமா எடுத்துருக்குன்னு கேட்க மாட்டான். அது ஸ்ட்ரெயிட்டா அதாவது வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது அப்படி போயிருந்துச்சுன்னா அதுல எடுத்த டைமை விட எவ்வளவு அதிகமா இருக்கும்னு கேட்பான். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து எடுத்த டைம் தான் நம்மளோட டி மினிமம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க அந்த டைம்ல உட்காந்து ஆஹா அது என்ன டைம், எவ்வளவு, என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக. நல்லா கவனிங்க. A ball is dropped from a building of height 45 meter. ஒரு 45 மீட்டர் உயரம் உள்ள பில்டிங்ல இருந்து நான் ஒரு பாலை போடுறேன். அடுத்து சைமல்டேனியஸ்லி another ball, அதே டைம்ல இன்னொரு பாலை கீழ இருந்து ஐடென்டிக்கல் அதே மாதிரி உள்ள பால் தான் த்ரோன் அப், கீழ இருந்து மேல பார்க்க 50 மீட்டர் per செகண்ட்ல தூக்கி போடுறேன். ஓகேவா? அதாவது
ஒரு 45 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு பாலை போடுறேன். இங்க கீழ இருந்து ஒரு பாலை மேல நோக்கி 50 மீட்டர் per செகண்ட்ல போடுறேன். ஓகேவா? ஓகே. என்ன கேக்குறாங்க? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் பால் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இதுதான் பி, இதுதான் ஏ. ஓகேவா? ஓகே. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ஸ்பீட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். எப்போனாலும் சரி, நீ இந்த இதுவா இருந்தாலும் சரி, இங்க போனாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டும் மீட் பண்ற மாதிரி இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இது இப்ப இங்க இருக்கும்போது 50 இருக்கும், இங்க மேல வந்தோன்னு இது எவ்வளவு ஆயிரும்? ஒரு செகண்ட் கழிச்சு 40 ஆயிருமே. அப்ப நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெயிட், இதுவும் குறையும் ப்ரோ, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ அப்ப எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்ல, எனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் காமனா இருக்காதுல்ல. அப்படின்னா அப்படிதான் நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்ப இந்த பாயிண்ட்ல எடுங்க. வி பி பார் ஏ, அதாவது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் பி வந்து 50 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ 0, ஏன்னா ஃப்ரீ ஃபால் தான். ஓகேவா? ஸோ 0 எவ்வளோ? 50 மீட்டர் per செகண்ட். ஓகே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், வெலாசிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும்? ப்ரோ ஆக்சலரேஷன் இருந்தா சேஞ்ச் ஆகும். கரெக்ட். ஸோ இப்போ இங்க ஆக்சலரேஷன் ரிலேட்டிவ் எவ்வளோன்னு பார்ப்போமா? ஏ பி பார் ஏ எவ்வளோன்னு பாருங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எவ்வளோன்னு பாரு. ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து நான் கீழே போறத நான் இப்போதைக்கு பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இப்போ பாசிட்டிவ்னு எடுத்தோம்னா ஜி, இல்லைன்னா விடுங்க, கீழே போறது நெகட்டிவ், சரியா? ஸோ மைனஸ் ஜி மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ என்னது, அதுவும் கீழே பார்க்க தான் இருக்கு. ஸோ மைனஸ் ஜி போட்டா எனக்கு என்ன வரும்? மைனஸ் ஜி பிளஸ் ஜி ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கு. ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் 0வா இருந்தா ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் மாறாது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி மாறலனா எல்லா இன்ஸ்டன்டையும் காமனா ஒரே ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னதுதான்? 50 மீட்டர் per செகண்ட் தான். ஓகேவா? அட் எனி பாயிண்ட் 50 மீட்டர் per செகண்ட் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட். இது 2023 ஷிஃப்ட் 1 ஜனவரி 31 JW கேட்டது. ஓகேவா? ஓகே. தி ஸ்பீட் ஆஃப் a swimmer is 4 km per hour in still water. If the swimmer makes strokes normal to the flow of river of width 1 km, அதாவது ஒரு ரிவர் இருக்கு, இதோட width வந்து 1 km. ஓகேவா? ஓகே. இப்போ இவனால மேக்சிமம் 4 km per hourல தான் அடிக்க முடியும். மேக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் நார்மல் டு, இந்த ரிவரோட ஃப்ளோ எங்கிட்டாப்புல இருக்கு, அதுக்கு நார்மலாயும் அடிக்கிறான். ஓகேவா? நார்மல்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா அடிக்கிறான். எவ்வளவு? 4 km per hour, 4 km per hour ஸ்பீட்ல அடிக்கிறான். ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ரிவர் தெரியாது. ஸோ VR. இவன் இப்படி அடிக்கும் போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், இது வந்து டி மினிமமோட கேஸ். இவன் ட்ரிஃப்ட் ஆகி இங்கிட்ட இங்கிட்ட தான் போய் முடிய போறான். கரெக்டா? கரெக்ட். ஸோ இவங்க என்ன கேக்குறாங்க, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு இன்ஃபர்மேஷன், இவன் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து இவனோட ட்ரிஃப்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 750 மீட்டர்ஸ் ட்ரிஃப்ட் ஆயிருக்கான். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் ரிவர் எவ்வளோ, ஸ்பீட் ஆஃப் ரிவர் எவ்வளோ அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஓகேவா? இதை நீங்க எப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹோம்ஒர்க் தான். இது 1D மோஷனோட கொஸ்டின் தான். பட் ஆனா இது 2010ல வந்த கொஸ்டின்ங்கிறதுனால மேபி ஒரு நல்ல கொஸ்டினாவும் இருந்துச்சு, கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? A particle is moving with velocity v equals to k y cap plus x j cap, where k is a constant. The general equation for its path is, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்டோட ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனா கேக்குறாங்க. ஓகே. இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம், எக்ஸ்லயும் நம்மளுக்கு வெலாசிட்டி இருக்கு, ஒய்லயும் இருக்கு. கரெக்டா? ஸோ இது மோஷன் இன் ஒன் பிளேன், சாரி மோஷன் இன் பிளேன். கரெக்டா? மோஷன் இன் 2D. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், Vx எடுக்கிறேன். Vx எடுத்து எனக்கு என்ன வரும்? yi கேப். கரெக்டா? இங்க நீங்க இது ஒய்ன்னு இது ஒய் ஆக்சிஸ் நினைக்க கூடாது, அதை உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கான். ஐ கேப்னு உள்ளதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப் தான் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? வி ஒய்ன்னு எடுத்தாதான் எக்ஸ் ஜே கேப். ஓகேவா? ஓகே. சோ நான் Vx என்னன்னு சொல்லலாம், dx by dt equals to yi cap, dy by dt
ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஜே கேப். ஓகேவா? ஓகே. ப்ரோ இதுல கே எங்க ப்ரோ போச்சு அப்படின்னா, போடலனாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தானே, கடைசியில கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகேவா? கே ஒய் கேப், கே எக்ஸ் ஜே கேப், கே ஒய் ஐ கேப். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த டிடி வச்சு இன்டெகிரேட் பண்றதோட நான் டிவைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஈக்குவேஷனையும். ஐம் கோனா டிவைட் போத் தீஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ dx by dt இன்டூ இதுக்கு ரெசிப்ரோக்கல் வருமா, dy by மேல dt ஈக்குவல்ஸ் டு KYI cap divided by KXJ cap. KK cancel, DT cancelled. இந்த XJ cap எங்கிட்டு கொண்டு வா, x dot dx is equal to y dot dy. இங்க கரெக்டா y இருக்கா, so அது y dot dy. ஓகேவா? dy dx எங்க வந்துச்சு, இந்த இங்க இருந்து மேல இங்கிட்டு மேல வந்துருச்சு. இது இங்க இருந்த x cap இங்கிட்டு மேல வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இது என்ன வரும், x ஸ்கொயர் பை 2 ஈக்குவல்ஸ் டு y ஸ்கொயர் பை 2. ஓகே. இப்போ நான் பிளஸ் சி போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் அதுக்கிட்ட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 காமன் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு y இல்லைன்னா y ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ நான் 2 இங்கிட்ட எடுத்துட்டேன்னா y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஓகேவா? இது போக அந்த கான்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நான் இது என்னன்னு போடலாம், y square equals to x square plus constant. அதுக்கு c னு போடலாம். கரெக்டா? சோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சாரி, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? y square is equal to x square plus c எங்க இருக்கு, மொத ஆப்ஷன்லயே இருக்கு. ஓகே. So next, an object moving with a speed of 6.25 meter per second is decelerated at the rate of hope audio visible இருக்கும்னு நினைக்கிறேன். wait a second, I think there's a problem in the mic. நான் மைக் மாத்திடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் மைக்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். சார்ஜ் லோ சார்ஜா இருந்திருக்கு கைஸ். சாரி, சார்ஜ் கூட I forgot to charge it. I'm extremely sorry for that. ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான், சரியா? பட் நான் அது வந்து ஜஸ்ட் மேலே இருக்கிற சம் முடிச்சிட்டோம்ல, y square is equal to x square plus c. ஓகே, முடிச்சிட்டோம். இந்த சம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் லைனர் மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 6.25 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுல டீசலரேஷன் ஆக்ட் ஆகுது, அதாவது பிரேக்கிங் மாதிரி ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகுது. அது வந்து -2.5 ரூட் வி. இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கிடையாது. கரெக்டா? ஏன்னா வெலாசிட்டி குறைய குறைய உங்களுக்கு ஆக்சிலரேஷன், அதாவது டீசலரேஷனும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? சோ இது நீங்க வந்து அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்ல உள்ள அந்த v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as, இந்த மூணு நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க நீங்க இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுங்க, இந்த dt எங்கிட்டு கொண்டு போயிருங்க, ரூட் v இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து t ஈக்குவல்ஸ் டு சம்திங்னு வரும். அதாவது dt ஈக்குவல்ஸ் டு dv, இங்க ஒரு 2.5 இருக்கு, -2.5. இங்க வந்து dv 1/√v இருக்கு. ஓகேவா? லிமிட் வந்து என்ன போட்டுக்கோங்க, இங்க dv 1/√v க்கு லிமிட் வந்து லோயர் லிமிட் எவ்வளோ 6.25, அப்பர் லிமிட் 0. அதாவது 6.25ல போயிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆக போகுது, 0 ஆக போகுது பிரேக்கிங் முடிஞ்ச உடனே. கரெக்டா? சோ அந்த ரேஞ்சில போட்டு இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும், அதை போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. So this is homework. Next, a water fountain on the ground sprinkles water all around it. If the speed of the water coming out of the fountain is v, total area around the fountain that gets wet is. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சை வச்சு நம்ம பண்ற சம், அதாவது கன்னுக்கு நம்ம பார்த்தோம் தெரியுமா முந்தி, இதுக்கு முன்னாடி கன்னை வந்து இப்படி வச்சுட்டு நான் வந்து எல்லா டைரக்ஷனையும் ஷூட் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஏரியா கவர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு ஃபவுண்டைன் சம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி ட்ரை பண்ணுங்க ஹோம்ஒர்க். ஓகே. A ball is thrown horizontally from point O with speed 20 meter per second. Point O ல இருந்து 20 meter per second தூக்கி போடுறேன். Ball strikes the inclined plane along the normal to it. கரெக்டா இந்த inclined planeல perpendicular, நார்மல்னா perpendicular வந்து விழுது. After 2 seconds, 2 செகண்ட் கழிச்சு perpendicular விழுது.
அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் if beta equals to pi by x. அதாவது இந்த ஆங்கிள் வந்து pi by x ஆக இருந்தால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்பீட் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த ஸ்பீடோட வெர்டிக்கல் காம்பனன்ட் எப்படி இருந்தாலும் 20 மாற போறது இல்ல. ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னவாயிரும் 2 செகண்ட் கழிச்சு. இங்க எனக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் 0. சோ அப்ப 2 செகண்ட் கழிச்சு வெர்டிக்கல் காம்பனன்ட் 20 ஆயிரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ அப்ப ஆங்கிள் எவ்வளவு 45 டிகிரி. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ நீங்க தான் சால்வ் பண்ணணும். டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் சொல்றேன். ஓகேவா? சோ இது வந்து எவ்வளவு ஆயிரும் ஹரிசாண்டலோட 45 டிகிரி. ஓகேவா? சோ அதே ஆங்கிள் தானே இதுவும் இருக்கு. நீங்க நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிலாம் யூஸ் பண்ணிட்டு ஓகேவா இது பெர்பெண்டிகுலர். சோ அப்ப இதுவும் 45 தான். அப்போ இதுவும் 45 தான். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரிலாம் யூஸ் பண்ணி நீங்க இப்ப 45 அப்ப பை பை எக்ஸ் அது எவ்வளவு வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. This is a homework. ஒரு நிமிஷம். Okay. A projectile is thrown with velocity 50 meter per second towards an inclined plane. ஒரு inclined planeல 50 meter per secondல தூக்கி போடுறாரு from ground such that it strikes inclined plane perpendicularly. அதாவது போன கேஸ்ல பார்த்த மாதிரியே அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போய் ஹிட் பண்ணுது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 53 டிகிரி வித் தி ஹரிசாண்டல். இன்க்ளைன்ட் பிளேன் வந்து 45 டிகிரி. அந்த பீட்டாவும் இந்த தடவை கொடுத்துட்டாங்க. டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளோ, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தி ஃபுட் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன். ஓகேவா? இந்த இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க போறது வரைக்கும் உள்ள ஃபுட் ஆஃப் இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கேக்குறாங்க. சிம்பிள். நம்ம மேல யூஸ் பண்ண அதே கான்செப்டை யூஸ் பண்ணா அதே கான்செப்ட் ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணோம். இங்க நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம். இங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. A particle is projected from a horizontal plane such that its velocity vector at time t is given by v is equal to a I cap b minus c t j cap. Okay, its range of the horizontal plane is given by இத வந்து நம்மளுடைய x axis ஸ்பீடு, இது y axis ஸ்பீடு. இதுல இருந்து நீங்க டைமை கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ இதுவும் ஹோம்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ஹோம்வொர்க் தான். ஈஸியான சம் இது. ஓகேவா? அதாவது ஒரு பால் வந்து பேட்ஸ்மேன் அடிச்சிட்டான். இவன் வந்து கரெக்டா அந்த பால் போய் இங்க பீல தான் விழப்போகுது. இவன் 9 மீட்டர் தள்ளி இருக்கான். அப்ப இவன் கரெக்டா அந்த இதுக்கு போகணும்னா இவனோட மினிமம் ரெக்வயர்டு வெலாசிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இவன் மினிமம் எவ்வளவு வெலாசிட்டியில போனா இவனால அந்த பாலை கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, சோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிருங்க. பிகாஸ் கரெக்டா இவர் அடிக்கும் போதே இவன் ஓட ஆரம்பிப்பான். கரெக்டா? சோ இவர் அடிச்சு இங்க வரைக்கும் அது விழுறதுக்குள்ள டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிரு. டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டு அதே டைம்ல இவன் 9 மீட்டர் வரணும்னா அப்ப எவ்வளவு ஸ்பீடு வேணுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள அதே சம்மர் தான். இதே சம்மரி, பட் ஆனா இங்க வந்து ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்காங்க. சோ இது உருண்டு வருது, நான் தூக்கி போடுறேன். எவ்வளவு டைம் கழிச்சு இது வந்து எவ்வளவு டைம் கழிச்சுன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஸ்பீட் எவ்வளோ, ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இது நாலுமே 1D மோஷனோட பேசிக்கான சம்ஸ் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதுல இருந்தா ரிலேட்டிவ் மோஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல இருந்தா ரிலேட்டிவ் மோஷன் பார்க்க போறோம். ஓகே, ஆன் அ 2 லேன் ரோடு, அதாவது 2 லேன் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. ஓகேவா? ஓகே, 2 லேன் உள்ள ரோட்ல கார் ஏ இஸ் டிராவலிங். ஓகே, இங்க கார் ஏன்னு ஒன்னு டிராவல் பண்ணுது. டிராவலிங் வித் ஸ்பீட் ஆஃப் 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, 2 கார்ஸ் பி அண்ட் சி அப்ரோச் கார் ஏ இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அதாவது பக்கத்து லைன்ல இங்கிட்ட ஒரு கார் இருக்கு, இது பின்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு கார் வருது,
இத சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டும் ஆப்போசிட்ல அப்ரோச் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 54 km/h. இதுவும் 54 km/hல வருது, இதுவும் 54 km/hல வருது. ஓகே, 54 km/hல வருது. தி மினிமம் ரெக்வயர்டு ஆக்சிலரேஷன் ஃபார் கார் பி டு அவாய்ட் அன் ஆக்சிடென்ட். இன்னொரு விஷயம், மேல ஒரு லைன் விட்டுட்டேன், சாரி. At certain instant when the distance of AB is equal to AC, both being 1 km. அதாவது ஏதோ ஒரு டைம்ல A and B க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸும் A and C க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலா 1 km வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அப்படி வந்தக்கப்புறம் என்னோட கார் பி என்ன பண்றான், நான் கார் ஏவை எப்படியோ ஓவர்டேக் பண்ணி போயிடுறேன், இல்லைன்னா கார் பி அண்ட் கார் சி மோதிரும். கரெக்டா? அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்காக கார் பி கார் ஏவை ஓவர்டேக் பண்ணி போகணும்னு நினைக்குது. அப்படி ஓவர்டேக் பண்ணி போறதுக்கு அப்படி ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்னா அது மினிமம் எவ்வளோ, மினிமம் அதுக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருந்தா அது ஓவர்டேக் பண்ணி போக முடியும், சாரி எவ்வளவு ஆக்சிலரேஷன் இருந்தா அது ஓவர்டேக் பண்ணி போக முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. மினிமம் ஒரு ஆக்சிலரேஷன் அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு கார் சி டக்குன்னு வந்து எனக்கு தொட்டுருமா, இல்ல கார் பி டக்குன்னு வந்துருமா? ப்ரோ ரெண்டுமே ஒரே வெலாசிட்டி தானே, ரெண்டா ஒன்னா தானே வந்து தொடும் அப்படின்னா தப்பு. கார் சி டக்குன்னு வந்துடும், கார் பி தான் மெதுவா வரும். ஓகேவா? சோ கார் பிக்கு தான் நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, எஸ், ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுங்க பாப்போம். (55 km/h). ஓகேவா? இப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எடுப்போமா? velocity of B with respect to A எவ்வளவு வரும்னு பாருங்க. velocity of B எவ்வளவு, 54 km minus A எவ்வளவு, 36 km. so what we will get? first ஒரே நிமிஷம், கிலோமீட்டர்ல தானே இருக்கு இதுவும். மினிமம் ரெக்வயர்ட் ஆக்சிலரேஷன், அப்புறம் ஆனா நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல கேக்குறான். சோ ஃபர்ஸ்ட் இந்த வெலாசிட்டியை ஃபர்ஸ்ட் மீட்டர் பர் செகண்ட் மாத்துவோம். velocity of A எவ்வளவு, 36 into 5/18 போடணும். so இது 2 times, so 10 meter per second. okay, velocity of B எவ்வளவு, B and C. ஓகேவா? velocity of B and velocity of C ரெண்டும் சேம் தான். எவ்வளவு, 54 km/h. so 54 into 5/18. so அப்ப கேன்சல் பண்ணா 8 into 3s are 15, sorry 8 into 3 வந்து 24 வரும். ஓகே, so 18 into 3 னா வந்து 54 வந்துரும். ஓகே, so which is equal to 15 meter per second. ஓகே, இப்போ எடுங்க velocity of B with respect to A எவ்வளோ, velocity of B minus A. கரெக்டா? ஏன்னா B இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு, A இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. so velocity of B எவ்வளோ, 15 minus A 10. so அப்போ 5 meter per second தான் போக முடியும். ஓகேவா? ஓகே, இது velocity of C with respect to A ன்னு. velocity of C எவ்வளோ, velocity of C யும் நம்மளுக்கு அதே 15 தான், மைனஸ் நம்மளுக்கு இங்க வந்து நம்ம பிளஸ் பண்ணணும். கரெக்டா? சாரி, பிளஸ் பண்ணணும். சோ பிளஸ் பண்ண எவ்வளவு வரும், பிளஸ் 10. சோ 25 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது தான் ஆப்போசிட்ல வர வண்டியோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்ப யோசிச்சு பாரு, இப்ப யாரு முதல்ல வந்து முட்டுவா, யாரு டக்குன்னு வந்து முட்டுவா? நம்மளுடைய கார் சி தான் டக்குன்னு வந்து முட்டும். கரெக்டா? அண்ட் இதுல வந்து நான் வந்து -25 போடணும், -25 மீட்டர் பர் செகண்ட். காரணம் இருக்கு, ஏன்னா இது நெகட்டிவ் டைரக்ஷன் நோக்கி தானே வருது. இங்கிட்ட இருந்து இப்படி பார்க்க தானே வருது. ஸோ அதுக்கு நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ -25 மீட்டர் பர் செகண்ட். சரி, இங்க நம்மளுக்கு வேற எதுவும் கண்டிஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா? மினிமம் ரெக்வயர்ட் ஆக்சிலரேஷன் தானே கேட்டிருக்காங்க. சரி, எப்படி பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1000 மீட்டர்ஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ, ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர். சரி, அப்போ நான் டைம் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா ப்ரோ, கண்டுபிடிக்கலாமே. if I want to find the time, what formula should I use? time is equal to distance by speed. so distance 1 கிலோமீட்டர்ங்கிறது 1000 மீட்டர் divided by speed எவ்வளோ, ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இங்க டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எடுக்கிறேன். ஏன் ப்ரோ சி எடுக்கிறீங்க அப்படின்னா, எஸ்,
நம்ம பியோட ஆக்சிலரேஷன் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப நீ பியோட ஸ்பீட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க 5 மீட்டர் பர் செகண்ட், விச் மீன்ஸ் யூ ஆர் அப்ரூவிங் தட் அந்த ஸ்பீட் கான்ஸ்டன்டான ஒரு ஸ்பீட் அப்படின்னு அப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? சோ அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு எடுக்க போறேன். ஏன்னா இப்படிதான் ரெண்டு ஒரே டைம் தானே. ஸோ சி வித் ரெஸ்பெக்ட் ஏன்னா -25 ஈக்குவல்ஸ் டு -40 கரெக்டா? ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் நம்ம நெகட்டிவ் எடுத்தா ஓகே. ஓகே. டைம் வந்து நெகட்டிவ்ல வராது. ஸோ நம்ம இங்க வந்து குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 25 ஸோ 40 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? தி மினிமம் ரெக்வயர்டு ஆக்சிலரேஷன், அதாவது அந்த ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? கரெக்டா அந்த 40 செகண்ட் இது முட்டுறதுக்குள்ள இது ஓவர்டேக் பண்ணி இங்க இந்த லேனுக்குள்ள போயிடணும். கரெக்டா? கரெக்ட். சோ எனக்கு டைம் தெரியும் 40 செகண்ட்ஸ், ஸ்பீடு தெரியும் 25 மீட்டர் பர் செகண்ட். சரி, பட் இங்க நம்மளுக்கு என்ன தெரியாது? நம்மளுடைய மினிமம் ஆக்சிலரேஷன் ரெக்வயர்டு எவ்வளோன்னு தெரியாது. எவ்வளவு ஆக்சிலரேஷன் நம்மளால போக முடியுங்கிறது தெரியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஆக்சிலரேஷன் டைம் அண்ட் வெலாசிட்டியை வச்சு s is equal to ut plus half at square, இல்லைன்னா b square is equal to u square plus 2as போடலாம். பட் ஆனால் அங்கே வந்து t வராது. ஆர்எல்ஸ் நீங்க v is equal to u plus 8 கூட ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் உள்ள பிரச்சனை நீங்க ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். பட் s is equal to ut plus half at square மட்டும் அது தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து s equals to ut plus half at square யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. u எவ்வளோ? கார் பிக்கு தானே போடணும். ஸோ கார் பியோட ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுக்கணும். கரெக்டா? ஸோ அது வந்து 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ எஸ் எவ்வளோ? 1000 மீட்டர் பர் செகண்ட். கரெக்டா? சாரி 1000 மீட்டர்ஸ், ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ 1000 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு u எவ்வளோ? 5 இன்டூ t எவ்வளோ? 40 பிளஸ் ஹாஃப் இன்டூ a இன்டூ 1600. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண 8k. ஸோ விச் மீன்ஸ் 800. 5 into 40 is 200 plus 800 a equals to 1000. ஸோ அதில் 2 0 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? a மட்டும் தானே வேணும்னு. ஸோ நம்மளுக்கு 1/2 ஈக்குவல்ஸ் டு 8a. a ஈக்குவல்ஸ் டு 1/a ஈக்குவல்ஸ் டு, ஒரு நிமிஷம் நான் இங்கே எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? s is equal to ut plus half at square கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே. half a into 40 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் 16 0 0 1600 வந்துடும். ஓகே. தென் நான் வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1000 minus 200 minus 800. 800a இங்க இருக்கு. சரி, 5 into 40 இங்கே தான் பிரச்சனை நடந்திருக்கு. 5 4 20 200 தானே? கரெக்ட் தானே? ஐ திங்க் தேர் இஸ் சம் மிஸ்டேக் கைஸ். வெயிட் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணல தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 1000 5 into 40 வருது. ஓகே. பிளஸ் ஹாஃப் இன்ட்டு a into 40 ஸ்கொயர் போடுறோம். அப்போ ஹாஃப் இன்ட்டு இதுங்கிறப்போ 800 ஆயிரும். ஓகே. சரி, இப்போ காமன் அதில் 100ஆல் டிவைட் பண்ணனா இது. ஓகே. ஸோ a ஈக்குவல்ஸ் டு சம்வாட் வேறு ஒரு வேல்யூவில் வருது. ஐ ஃபவுண்ட் இட் கைஸ், ஃபவுண்ட் இட். இங்கே 10 இருக்கு. ஓகேவா? அப்படினாலும் நம்மளுக்கு ஹோல் வேல்யூவா வராதே. ஒரே நிமிஷம் கைஸ், லெட் மீ செக். ஏன்னா திரும்பி ஒரே ஒரு ட்ரை பண்ணிடுமா? டைம் 40 செகண்ட் வரைக்கும் கரெக்டு தான். நம்ம அதை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணுவாங்க.
இன்னும் எனக்கு ஆன்சர் ஏதோ ஒரு ஹோல் நம்பர்ல வந்த மாதிரி ஒரு ஞாபகம், பட் நீங்க அப்படி வரல. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் எவ்வளோ 1000 மீட்டர்ஸ் கரெக்டா? ஆமா. யூ எவ்வளோ? யூ என்ன ஸ்பீட்ல வந்திருக்கு எனக்கு? பி வந்து 5 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு கரெக்டா? ம் பி வந்து 5 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு. ஸோ 5 into 40 ஓகே பிளஸ் half into a into 1600. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணனா எனக்கு 800. ஓகே ஸோ 5 into 40 200. இப்போ வந்து 1000 minus 200ன்னு எடுத்துக்கோ ஈக்குவல்ஸ் இங்கே 800a. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இப்போ கரெக்டாக இருப்பாங்க. 800 ஈக்குவல்ஸ் டு 800. ஸோ அப்போ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். 800a. ஸோ அப்போ 800 கேன்சல் ஆச்சுன்னா a ஈக்குவல்ஸ் டு 1 மீட்டர் per செகண்ட் ஹோல் நம்பரா வந்துருச்சு. 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய ஒரு மினிமம் ஆக்சிலரேஷன் இருந்தாதான் கார் பினால எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் அண்டர்கோ பண்ணாம தாண்டி வர முடியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி மினிமம் ஆக்சிலரேஷன் ரெக்வயர்ட்? 1 மீட்டர் per செகண்ட். 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே அடுத்து, அதாவது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாத்துலயும் நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு இது மூவ் ஆகுது அப்படின்னாலே நீங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டு, இந்த மூணுத்தையும் எடுத்து நீங்க வந்து 1D சால்வ் பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே பேர்ட் டாசிங், அதாவது ஃபிளையிங் டு அண்ட் ஃப்ரோ. ஓகேவா? நம்ம அந்த ட்ரெயின் சம்ல பார்த்தாலும் முன்னாடி போயிட்டு திரும்பி பின்னாடி வருது, பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது, அந்த மாதிரி பிட்வீன் டூ கார்ஸ், ரெண்டு கார்ஸ்க்கு நடுவில். ஓகேவா? ஓகே இது ஒரு காரு இங்க டாப்ல வருது, இன்னொரு கார் வந்து இங்க டாப்ல வருது. ஓகேவா? this direction, இது this direction. okay, moving towards each other on a straight road. One car has speed of 27 km per hour, 27 km per hour. ஓகேவா? இன்னொரு கார் வந்து 18 km per hour. ஓகேவா? ஓகே வேற என்ன கேக்குறாங்க? அந்த பேர்ட் வந்து நடுவில் டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேர்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கார் towards the other and is moving with speed of 36 km per hour. நம்மளுடைய பறவை 36 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே when the two cars were separated by a distance of 36 km, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 36 கிலோமீட்டரா இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ் எவ்வளவு தூரம் மொத்தமா டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கிலோமீட்டர் தான் கேக்குறாங்க. சோ ஐ டோன்ட் ஹேவ் டு கன்வெர்ட் எனிதிங் இன்டு மீட்டர்ஸ். ஓகே ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா டைம் வேணும். கரெக்டா? டைம் இன்டு ஸ்பீடை நான் டிஸ்டன்ஸ் பண்ணிடலாம். ஓகே இந்த இடத்துல நான் டைம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வேணும். கரெக்டா? ஆமா. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 36 கிலோமீட்டர். கரெக்டா? இப்போ ஸ்பீடு வேணும். ஸ்பீடு என்ன ஸ்பீடு எடுக்கணும்? நான் ரிலேட்டிவ் ஸ்பீடு எடுக்கணும். கரெக்டா? ரெண்டு காருக்கு நடுவில் உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடை எடுத்து நான் சால்வ் பண்றேன். நல்லா கவனிங்க. ஸோ டைம் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. கரெக்டா? ஆமா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 36 கிலோமீட்டர். சாரி, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 36 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே அவ்வளோ இருக்கும்போது டிவைடட் பை ஸ்பீட். என்ன ஸ்பீட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல? ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் போடணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி போடுங்க. A with respect to B. ஓகேவா? ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் A with respect to B அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? 36 divided by 27 plus or minus 18. ஓகேவா? சாரி, இது பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல, மைனஸ் ஆஃப் மைனஸ். சாரி கைஸ், ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க இதை வேணா இங்கே பண்ணிடலாமே. VA bar B equals to BA minus VB. VA எவ்வளோ? 27 மைனஸ் ஆஃப் மைனஸ் VB எவ்வளோ? 18. ஸோ அப்போ போட்டா 45 வருமா? எஸ். ஸோ 45. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ டைம் டேக்கன் எவ்வளோ? 36 by 45 எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணுங்க. இது வந்து
36 divided by 45. Value comes out to be 8 by 10 ன்னு வரும். ஓகேவா? 8 by 10 ன்னு வரும். So இது 0.8. ஓகேவா? 8 by 10 and 0.8 hour. இங்க மினிட்ஸ்ல நம்ம இன்னும் மாத்தல. So 0.8 hours. ஓகேவா? ஓகே. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர்டு தானே கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணலாம்? பேர்டோட ஸ்பீடு. So yes, bird equals to time 0.8 into பேர்டோட ஸ்பீடு எவ்வளோ? பேர்டோட ஸ்பீடு 36 கிலோமீட்டர் பெர் ஹவர். கரெக்டா? into 36. So which comes out to be 36 hours ன்னு நான் போடுறேன். 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான், 0.8 ஹவர் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 3 6 8 8 6 ஆர் 48க்கு 8 4 இங்க 8 3 24 28.8 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? 28.8 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அவ்வளவு தூரம் இந்த பேர்டு பறந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஜெட் ஏர்பிளேன் டிராவலிங். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மர் தான். சரியா? எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. டிராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. ஓகேவா? ஓகே, நம்மளுடைய ஏரோப்ளேன் வந்து என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? இட் இஸ் கோயிங் அட் ஸ்பீட் ஆஃப் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? பெர் ஹவர். சரி. ejects its products of combustion at the speed of 1500 kilometer per hour relative to jet. அதாவது இது வந்து ஒரு ஜெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பின்னாடி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஓகே, இப்போ எனக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் வந்து இங்க இருந்து நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அந்த நெருப்போட ஸ்பீடு இவங்க என்னன்னு சொல்றாங்க? 1500 கிலோமீட்டர் ரிலேட்டிவ் டு ஜெட் பிளேன். அதாவது அப்ப என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் கம்பஷன் ஆர் அந்த ப்ராடக்ட்ஸ் வெளியே போற அந்த நெருப்போட வெலாசிட்டி பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே போகுது. இந்த கம்பஷன் இந்த பக்கம் போகும், வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்போ பி ராக்கெட். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு 1500. ஸோ இப்போ ராக்கெட்டோட ஸ்பீடு எவ்வளோ? 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ வி கம்பஷன் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? 1500 minus 500 which is equal to 1000. ஓகேவா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு நானே ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சரும் 1000 தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு நீட் பிவைக்கு இந்த வருஷம் கேட்டாங்கன்னு சொன்ன கொஸ்டின் அதே கொஸ்டின் தான், பட் வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாத்தி இருக்கு. சரியா? இதை நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணி பாருங்க. தென் இதுதான் ஃபைனல் கொஸ்டின். அண்ட் இதுதான் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸ் வேன் மூவிங் ஆன் ஹைவே வித் ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு போலீஸ் வேன் இருக்கு, அது 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. போறது வந்து ஒரு புல்லட் ஃபயர் பண்றாங்க. ஓகேவா? தீஃபோட கார், திருடனோட காரை பார்த்து ஒரு புல்லட்டை வச்சு சுடுறாங்க. ஓகே, ஒரு கண்ணை வச்சு சுடும்போது புல்லட் போகுது. சரி, ஓகே. இந்த சேம் டைரக்ஷன் இந்த ஸ்பீட் ஆஃப். ஓகே, அதாவது இது போலீஸ் கார். ஓகேவா? பிசி, இது டிசி தீஃபோட காரு, இது புல்லட். ஓகேவா? புல்லட் இப்படி நவுண்டு போகுது. சரி, புல்லட்டோட ஸ்பீட் எவ்வளோ? சேம் டைரக்ஷன் தான். போலீஸ் கார் என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன் தான் புல்லட்டும் போகுது வித் ஸ்பீட் ஆஃப் 192 km per hour. ஓகேவா? 192 km per hour. சரி, ஓகே. போலீஸ் கார் என்ன வேகத்துல போகுது? நம்மளுடைய போலீஸ் கார் என்ன வேகத்துல போகுது? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கு. சரி, if the muzzle speed of the bullet is sorry இந்த 192ங்கிறது மசில் ஸ்பீடு கிடையாது, 150 தான் மசில் ஸ்பீட்.
இது தீஃபோட தான் 192 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஓகே. வித் வாட் ஸ்பீட் டஸ் தி புல்லட் ஹிட் தி தீஃப்ஸ் கார்? இப்போ அது வந்து தீஃபோட காரை போய் இடிச்சுச்சுன்னா, ஆர்எல்ஸ் அதை டேமேஜ் பண்ணுச்சுன்னா என்ன ஸ்பீட்ல போய் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஸ்பீட்ல போய் டேமேஜ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஜியை வந்து கிரவுண்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ? அதே 30 தான் கரெக்டா. ஏன்னா கிரவுண்டோட ரெஃபரன்ஸ்ல தான் நம்ம எல்லாமே போடும். ஸோ இது 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். இதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் தீஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ? 192 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, 192 கிலோமீட்டர் பெர் ஹவர். எனக்கு ஸ்பீட் வித் விச் இட் ஹிட்ஸ் தி தீஃப்ஸ் கார்னு எனக்கு என்ன கேக்குறாங்க? வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப். வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப். சரி, அதே மாதிரி எனக்கு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ் கார் எவ்வளோ? அது 150 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? அதாவது போலீஸ் கார், அதாவது தீஃப் கார் அது எவ்வளவு வேகத்துல போய் அடிக்குங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இது நம்ம போலீஸ் கார்ல இருந்து அது எவ்வளவு வேகமா போகுது? 150 மீட்டர் பெர் செகண்ட் வேகமா போகுது. எது? நம்மளுடைய புல்லட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃபோட கார் தேவை. நான் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா யோசிங்க. இதுக்கு நான் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃபோட கார்னா, நான் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரக் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, இதை இன்னும் விரிச்சு எழுதுங்க. ஐ மீன் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? velocity of with respect to the velocity of thief with respect to ground. இல்ல velocity of ground with respect to thief. ஏன்னா மைனஸ் அப்பதான் கேன்சல் ஆகும். ஓகேவா? இதை நீங்க வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. velocity of bullet minus velocity of ground minus உள்ளுக்குள்ள velocity of bullet, sorry velocity of ground. sorry இங்க பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? velocity of bullet minus velocity of ground minus of velocity of ground minus velocity of thief. ஓகேவா? ஓகே, சரி இப்போ நான் உள்ள எல்லாம் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? டிங் 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 டிங். எனக்கு ஃபைனலா இந்த velocity of bullet with respect to thief னு வருமா? எஸ், velocity of bullet with respect to thief னு வரும். சாரி கைஸ், இதை நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்க பிளஸ் வரணும். ஓகேவா? இப்போ கரெக்ட். சாரி கைஸ், டக்குன்னு உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்துல போறதுனால ஐ திங்க் நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ் தான். நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வராம இருக்கணும்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நீங்க மினிமைஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். In order to reduce careless mistake, you should practice. Okay? Okay. சரி, இப்போ நீங்க இது பண்ணி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதை நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு வந்துடுறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகேவா? ப்ரோ, நீங்க இதை வந்து velocity of bullet minus velocity of thief னே எடுத்துடலாமே அப்படின்னா எடுக்கலாம். பட் இங்க உனக்கு velocity of bullet தெரியுமா ப்ரோ? அதான் கொடுத்துருக்காங்கல்ல நம்மளுக்கு மசில் ஸ்பீட் ஆஃப் இது வந்து 115. கிடையாது. நம்மளுக்கு இங்க 115 கொடுத்துருக்கிறது என்னது? velocity of bullet with respect to police. ஓகேவா? with respect to police. அந்த போலீஸ் அந்த வண்டியில இருந்துகிட்டு அவங்களோட போலீஸ் வேன்ல இருந்து அவங்க ஷூட் பண்ணும்போது 150 மீட்டர் per செகண்ட்ல வருது. சரியா? அதோட ஒரிஜினல் கிரவுண்டோட ரெஃபரன்ஸ்ல அது எவ்வளவு ஸ்பீடுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்க நம்ம அதைத்தான் பண்றோம். ஸோ அதனாலதான் நான் அதை கேன்சல் பண்றதுக்காக தான் இப்ப என்ன பண்றேன்னா velocity of bullet with respect to ground plus velocity of ground with respect to thief அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன் ப்ரோ அப்படின்னா நான் இப்படி எடுத்துன்னு வச்சுக்கோ எனக்கு இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இது நீங்களே வந்து ஒரு 2-3 கொஸ்டின் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்பார்க் ஆயிரும். ஓகேவா? இதோட ரெஸ்பெக்ட்ல இதையும் இதோட ரெஸ்பெக்ட்ல இதையும் எடுத்து எனக்கு கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். எனக்கு சிம்பிளா நான் இதில் சொல்லணும் அப்படின்னா கிரவுண்டை கேன்சல் பண்ணணும். ஸோ ஒரு இதுல கிரவுண்ட் ரெண்டாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இன்னொரு இதுல கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். உனக்கு இப்ப இந்த ரெண்டுத்துக்கு வேணா விபி, இப்போ உனக்கு வி எக்ஸ் பார் ஒயின் வேணும்னு வச்சுக்கோ.
நீ என்ன பண்ணு Vx வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பிளஸ் V கிரவுண்ட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு எடுத்துக்கோ. இப்போ அதை நீ எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்? Vx மைனஸ் Vg பிளஸ் Vg மைனஸ் Vyன்னு வருமா? ஆமா ப்ரோ, மைனஸ் Vg பிளஸ் Vg கேன்சல்டா. ஸோ இது என்ன வருது? Vx மைனஸ் Vyன்னு வருதா? அதே தானே நம்மளுக்கு Vx பார் ஒய்ங்கிறதும் அதே மீனிங் தானே. ஸோ நான் இதைத்தான் இந்த ஃபார்மேட்ல எழுதுறேன், புரியுதா? பிகாஸ் நம்மளுக்கு கரெக்டா தேவைப்படுற குவான்டிட்டியை அவங்க கொடுக்கல. ஸோ அதனால நான் வேற இருக்கக்கூடிய குவான்டிட்டி வச்சு ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். சரி சரி, அப்படினாலுமே நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் தெரியாது. அதுக்கு என்ன பண்ண போறோம்? சிம்பிள், திரும்பி அதே லாஜிக் போடு. பிஜி நம்மளுக்கு என்ன தேவை? வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தேவை நம்மளுக்கு. ஆனா என்ன தெரியும்? வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்ங்கிறதுக்கு நான் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ், ஓகேவா, பிளஸ் எப்படி வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எடுக்கலாமா? அதே கான்செப்டா இங்க XY இங்க YX வந்துருச்சா? சோ அப்ப கேன்சல் ஆகி எனக்கு என்ன வந்துரும்? வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்துருமா? ஆமாம் ப்ரோ. சோ அப்ப அதைத்தான் கால்குலேட் பண்ண போறேன். வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ் எவ்வளோ? 150 மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ? வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? சோ என்ன பண்ணிடுறேன், எனக்கு மேக்ஸிமம் குவான்டிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு, சரியா? எஸ், மேக்ஸிமம் குவான்டிட்டி எல்லாமே இந்த இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவர் தான், இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 150 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ 150 எப்படி இருந்தாலும் நம்ம திரும்பி லாஸ்ட்லி மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தி தான் ஆகணும். காரணம் இங்க கொடுத்துருக்காங்க மீட்டர் பெர் செகண்ட்ல தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க இல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க 150 இன்டூ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 5/18 பண்ணோமா? கிலோமீட்டர் பெர் ஹவரை கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இன்டூ 5/18 போட்டா நம்மளுக்கு மீட்டர் பெர் செகண்ட் வரும். இப்போ நான் மீட்டர் பெர் செகண்ட் இதே மாதிரி மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட் இன்டூ 18/5 போடணும், கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அந்த 18/5 மல்டிப்ளை பண்ணுங்க இன்டூ 18/5. 5 கேன்சல் பண்ணா 30. 3 இன்டூ 18 வந்து 54. ஸோ 540 வருமா? எஸ். ஸோ 540 km பெர் ஹவர் பிளஸ் 30 km பெர் ஹவர். ஓகேவா? இப்போ இதே நான் வந்து வெலாசிட்டி ஆஃப் புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? நான் இதோட சேர்த்து வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்டையும் எடுக்கணும், கரெக்டா? ஸோ 540 பிளஸ் 30 பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யாரு, வாட் இஸ் ஹிஸ் நேம்? தீஃப், கரெக்டா? சாரி ஸ்டக்குன்னு மறந்துச்சு. தீஃப். எனக்கு வெலாசிட்டி ஆஃப் தீஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தெரியும். வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப்னா என்னது? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. வெலாசிட்டி ஆஃப் தீஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் உடைய நெகட்டிவ் பார்ட், ஓகேவா? VGT is equal to negative of VTG. அதாவது வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஃப்னா which is equal to velocity minus of velocity of thief with respect to ground. அவ்வளவுதான் வித்தியாசம், ஓகேவா? இதை வேணா ரெட் கலர்ல மாத்திரும். சேஞ்ச் ஸ்டைல் ரெட். ஓகே, சேஞ்ச் ஸ்டைல். ஓகே. ஸோ இப்போ அதை நான் உள்ள போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? நெகட்டிவ்ல வரும், கரெக்டா? எஸ். ஸோ மைனஸ் எவ்வளோ? அது வந்து வேல்யூ என்ன பார்த்தோம்? வேல்யூ வந்து 192, கரெக்டா? எஸ். ஸோ 192. ஸோ இப்போ 570 மைனஸ் 192 எவ்வளோ வரும்னு யோசிங்க. 570 minus 192 which comes out to be 378 kilometer per hour. ஓகேவா? 378 kilometer per hour. இதை நீங்க இதுக்கப்புறம் இன்டூ 18/5 போட்டீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல வந்துடும். அதையும் நீங்களே பண்ணிருங்க, ஓகேவா? ஓகே. ஸோ மேபி இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப சின்னதா தோணலாம், பட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான். இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பார்த்தது மேக்சிமம் சொல்ல போனா 3 கான்செப்ட் தான். என்னெல்லாம்? ரிவர் போட், ரெயின்மேன், தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த 3 கான்செப்டுக்கு நம்ம இது வரைக்கும் எத்தனை சம் சால்வ் பண்ணிருக்கோம் மட்டும் பாருங்க. 1 2 3
4 இந்த சம்ல ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்யூஷனே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அதை விட்டுருங்க. 4 இதுவும் நான் உங்களுக்கு அப்படியே சால்வே பண்ணிருப்பேன் ஆல்மோஸ்ட். சரி, அதை விட்டுருங்க. 4 5 இதையும் கணக்கில் எடுத்துக்கலாம். 6 7 8 9 10 11 இது கிடையாது, 9 10 ஓகே 11 12 ஓகே ஆல்மோஸ்ட் லைக் 12 சம் கிட்ட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கான்செப்ட் 3 கான்செப்ட் தான். ஸோ ஒரு கான்செப்டுக்கு 4 சம்னாவது நம்ம மினிமம் கனெக்ட் பண்ண மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் மோர் தென் எனஃப் என்னை பொறுத்த வரைக்கும். செஷன்ஸ்ல நம்ம பண்றது இதுக்கு மேல பண்ண முடியாது. பட் நீங்க உங்க சைட்ல இருந்து கண்டிப்பா இது போகவும் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு நாளைக்கு சண்டே வேலையே இதுதான். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த மிச்ச சம்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி முடிச்சுட்டு என்சிஆர்டி நம்ம பிசிக்ஸ் புக் இருக்குல்ல, அந்த பிசிக்ஸ் புக்ல பின்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ் அது எவ்வளவு ஈஸியான சம்மா இருந்தாலும் சரி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸிமம் டைம்ஸ் அந்த என்சிஆர்டி சம்ஸ் அப்படியே தூக்கி கூட கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2025 வேணா ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். மேபி யாருக்கு தெரியும், 2026 திரும்பி பழைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன செய்வீங்க? ஸோ என்சிஆர்டில இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ்னு ஒரு செட் ஆஃப் சம்ஸ் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்க. வெளியே எக்ஸசைஸ் சம்ஸ்னு சாப்டருக்கு பின்னாடி இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நாளைக்கு உட்காந்து முடிச்சிருங்க. இஃப் பாசிபிள், கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இஃப் பாசிபிள் இது வரைக்கும் நாளையோட நம்மளுக்கு வந்து இன்னையோட வீக் 5 முடியுது. ஸோ இந்த 5 வாரம் பார்த்தது எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற எல்லா பிவைக்யூஸும் நீங்க போட்டுருங்க. ப்ரோ நாங்க பிவைக்யூஸ்க்கு எங்க போக அப்படின்னா, கூகுள்ல போய் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர் வேணுமோ அதை போடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து இப்போ வரைக்கும் உள்ளதை சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? இட் கவுண்ட்ஸ் டு பி 10 இயர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்ப நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்தா என்னென்ன சம்ஸ் வந்திருக்கோ அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இத்துடன் இந்த செஷன் முடியுது. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஒர்த்தான கொஸ்டின்ஸா இல்லை எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தீப் சம்மு, அப்புறம் நம்மளுடைய அந்த பறவை முன்னாடி போயிட்டு வர சம்மு, தென் அதுக்கும் முன்னாடி ஒரு சம் ட்ரை பண்ணோமே, வாட் வாஸ் தட்? ஒரு நல்ல சம்ம ட்ரை பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செஷன்ல ஒர்த்தான சம்ஸ்னா இந்த 3 சம் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண ஒரு சம் இந்த 2 லைன் சம்மு. ஓகேவா? 2 லைன் ரோடு இந்த சம்மு இதெல்லாம் வந்து ஒர்த்தான சம். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி நீ வந்து ரிலேட்டிவ் கான்செப்டை நீ ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பெஸ்டான சம். நான் இங்க உங்ககிட்ட வந்து இதுதான் டஃப்பான சம்னு நான் சொல்ல வரல. நான் இங்க பெஸ்டான சம்னு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க இந்த ஒரு சம்ம போடுறது மூலமா உங்களால ரிலேட்டிவ் வெலாசிட்டிய ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரிலேட்டிவ் வெலாசிட்டிய ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 3 சம் போட்டாலே போதும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன், இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பொறுத்து தான் இருக்கு கைனமெட்டிக்ஸ் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இன்னையோட கைனமெட்டிக்ஸ் முடிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எத்தனை பார்ட் 9 லெக்சர்ஸ். இதுல 3 லெக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் அண்ட் 6 லெக்சர் முழுக்க உங்களுக்கு வந்து தியரி அண்ட் கான்செப்ட்ஸ் தான் போயிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 6 லெக்சர் நம்ம எடுத்தோம்னா 10 hours ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஒரு 3 லெக்சர்ஸ் எடுக்கும்போது ஒரு 4 hours ஆஃப் சம் சால்விங் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சாப்டருக்காக. ஆல்மோஸ்ட் லைக் 14 hours ஆயிருக்கும். ஓகே, தப்பே கிடையாது. பட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இதுக்கப்புறம் உள்ள எல்லா சாப்டர்ஸும் நீங்க எப்படி எதிர்பார்க்க கூடாது. நான் இந்த அளவுக்கு பேசிக்ஸ் வந்து திரும்பி கைனமெட்டிக்ஸா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு நாள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உட்காந்து கம்ப்ளீட்டா கைனமெட்டிக்ஸை தரவாக்கிருங்க. ஓகேவா? கைனமெட்டிக்ஸை தரவாக்கிட்டு நான் கொடுத்துருக்க சம்ஸை ட்ரை பண்ணுங்க. இந்த சம்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சம்ஸையும் ட்ரை பண்ணிருங்க. ஆஃப்டர் தட் உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா கைடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, query இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எந்த சம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, இந்த மாதிரி சம் தான் நானும் எதிர்பார்த்தேன், இந்த சம் நான் ஈஸியா பண்ணிட்டேன் ப்ரோ, எல்லா சமயம் எனக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சா, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? எத்தனை பேர் அந்த 5 ரிலேட்டிவ் வெலாசிட்டி கடைசியா நான் கொண்டு வந்தேன்ல, 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? அந்த 4 கொஸ்டினை எத்தனை பேர் கரெக்டா சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல ப்ரோ 3 தான் நான் சால்வ் பண்ணனா 3, 2 இல்ல நான் 1 தான் சால்வ் பண்ணனா கூட நீங்க போடுங்க. இல்ல ப்ரோ நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கரெக்டா வரலனா அதையும் போடுங்க. ட்ரை பண்ணது உங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரி தான். ஓகேவா? பல பேர் நான் சால்வ் பண்றதை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் யாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுற மாதிரியே இல்ல. ஸோ உங்களுக்கு எத்தனை கரெக்டா வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருந்த சமன் சொல்லுங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சமுக்கு நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் புரியல அப்படின்னா திருப்பி சொல்லுங்க. இஃப் பாசிபிள் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நான் வேணா தனியா அந்த சம்ம மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோவா, ஓகேவா, ஒரு ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ தேங்க்யூ. பாய். So hello Justice.